இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமருக்காக ஷாப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அசம்பிள் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணது எஸ்டிகே ஐசியில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம். ஆக்சுவலாக கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை, எனக்கு 1000க்குள்ளே முடியணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நம்ம LA4440 போர்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சொன்னோம் எஸ்டிகே இல்லை மாஸ்பெட் போகலாம் அப்படின்னும் போது, ஸோ நான் அந்தளவுக்கு சவுண்டு வைக்க மாட்டேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற கடை வந்து சின்னது, ஒரு 10க்கு 5 கடை தான். அதுவும் இல்லாமல் ஹவுஸ் ஓனர் வந்து வெளியிலே ஸ்டே பண்ணுறதுனால ஸோ அவர் வால்யூம் நாங்கள் அதிகமாக வைக்க மாட்டோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதனால் சொன்னார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதை முடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் நான் கொரியர் போடுவேன், அங்கே வாங்கலாம் இங்கே வாங்கலாம்லாம் சொல்ல மாட்டேன். உங்களை யாரும் ஸோ இந்த மாதிரி ரேட் அதிகமாக சொல்லி உங்களை யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸோ நான் ரேட்டு சொன்னேன். அந்த ஆம்பிளிஃபையரை பற்றி வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்டு போட்டிருக்கோம். ஸோ டிஸ்பிளே போர்டு, ஸோ இதில் எஃப்எம் ப்ளூடூத் எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கே தெரியும். இந்த யூஎஸ்பி போர்டு கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா சாம்கானில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே பவர் பட்டன் கொடுத்துருக்கோம் நம்ம ஆன் ஆஃப்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப்எம்சிடிக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு புஷ் பட்டன் ஒன்று கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மைக்கு, ஸோ இதையுமே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோல், ஸோ லெஃப்ட் டு ரைட்டுக்கு தனித்தனி வால்யூம், தனித்தனி பேஸு, தனித்தனி டெரிபிள் தான் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் 2 ஸ்பீக்கர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஏன்னா கேபினெட்டில் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைன் இன் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இன்டீரியரில் பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏவி இன்புட்டுக்காக சர்க்யூட் போர்டு யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த கம்பி நிறைய துரு பிடிக்குது அப்படின்றனால சர்க்யூட் போர்டு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசி இன்புட்டுக்காக 12 வோல்ட்டுக்கு இன்புட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் பண்ணி ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்குன்னு தனியாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா LA4440 ஐசி. ஸோ இந்த ஐசிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே போர்டு தான். இதிலே உங்களுக்கு பேஸு ட்ரிபிள் ப்ளஸ் யூஎஸ்பிக்கான பவர் ரெகுலேட்டரும் பண்ணி இதிலே வந்துடும். ஸோ அது இல்லாமல் ரெக்டிஃபயர் போர்டும் இதிலே வந்துடும். ஸோ இது ஒரே காம்பேக்ட் போர்டு தான். ஸோ இது மார்க்கெட்டில் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சு மாறும். பட் ஆனால் இந்த ஓல் ஆம்பிளிஃபையர் செட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்துச்சு அப்படின்னா 900 கிட்ட வந்துச்சு. ஸோ அது இல்லாமல் நாங்கள் கஸ்டமர்ஸ் லேபர் சார்ஜ். ஸோ இது டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட்டு 3 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டியூவல் பவர் சப்ளை இல்லை, சிங்கிள் பவர் சப்ளை தான், 12-0 அவ்வளோதான். அதனால் பார்த்திங்கன்னா 4 டயோடு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது ரிசல்ட்டு. ஸோ இதில் 40 வாட்டுக்குள்ளே இருக்க சின்ன ஸ்பீக்கர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் பார்த்திங்க சொன்னீங்க இல்லைங்களா, தனித்தனியாக கொடுத்துருந்தேன்ட்டு. இதில் நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் வந்துச்சு. என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மோனோ வால்யூம் கண்ட்ரோல் கேட்டோம். ஆக்சுவலாக மோனோ ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, லேட் ஆகும் அப்படின்றனால. ஸோ ஓகே, ஸ்டுடியோவிலே போட்டு நம்ம மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் அப்படியே ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்குது. வால்யூம் கண்ட்ரோலுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 47K யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸு ட்ரிபிளுக்குலாம் 100K யூஸ் பண்ணியிருக்கோம் வால்யூம் கண்ட்ரோல், ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக ஓவராலாக உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ அவ்வளோதான், பெரிய கனெக்ஷன்ஸ் இதில் எதுவுமே இல்லை. வெறும் இன்புட், ஆம்பிளிஃபை செக்ஷன், அவுட்புட், அவ்வளோதான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 12 இன்ச்சு ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் ஆக்சுவலாக அதை கனெக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா 150 வாட்ஸு. ஸோ அது இல்லாமல் பேப்பர் காயில் பெருசு. ஸோ அதனால் ஐசி சடனாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர், அது பார்த்திங்கன்னா சின்ன சோனி ஸ்பீக்கர், ஓகேங்களா? நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் தான். ஸோ அதை வச்சு தான் நம்ம செக்கிங் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோம் தேட்டரு. ஸோ அதனுடைய வீடியோ நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். சப்போஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா கார்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகல. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சிடி பட்டன், ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணாமலே விட்டோம். இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், செட் ஆன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத்தை பேர் பண்ணிக்கலாம்.
இதேமாரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.